மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் தேவகிரி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தை காண ஏராளமான பெண்கள் கோயில் நிர்வாக குழு மற்றும் அதிமுக திமுகவினர் அமர்ந்திருந்தனர். அப்போது கோயில் நிர்வாக குழு பொறுப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் திமுகவிற்கு சால்வை அணிவித்தார். அப்போது அதிமுகவினர் ஒருவர் எழுந்து நின்று கோவிலில் அரசியல் செய்ய வேண்டாம் என கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேதமந்திரம் முழங்க பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் தேவகிரி அம்மனுக்கு மலர் அலங்காரத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். திருக்கல்யாணத்தில் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கம் அருகே ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தாழைக்குத்து ஊராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பொன்னித்தண்டா மற்றும் இருளர் காலனியில் கடந்த ஒரு மாதமாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரையிலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி செங்கம் தாழைக்குத்து சாலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காலிக்கூடத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் செய்ய வந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் கிராம பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் போலீசார் முறையான குடிநீர் வழங்க அதிகாரிகளிடம் கூறி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பின்னர் பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தென்னலக்குடி பகுதியில் கூப்பிடுவான் உப்பனாறு அமைந்துள்ளது. இந்த ஆற்றில் முதலை நடமாட்டத்தை பார்த்த விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த வனத்துறையினர் காளிகாவல்புரம் கூப்பிடுவான் உப்பனாறு தெற்கு பகுதியில் முதலை நடமாட்டம் இருப்பதால் ஆற்றின் உட்பகுதியில் பொதுமக்கள் இறங்கவோ மற்றும் கரைப்பகுதியில் நடக்கவும் கூடாது என எச்சரிக்கை பலகை வைத்தனர். வனத்துறையினர் எச்சரிக்கை பலகையை பொதுமக்களின் பார்வையில் படாமல் காட்டுப்பகுதியில் வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் முதலையை கண்டுபிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றான திருப்பதி சாரம் திருவாழி மார்பன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள், தீபாராதனை, சாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 9ஆம் நாளான இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகங்களுக்கு பின்னர் சுவாமி பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுக்கு பின்பு தேரோட்டம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 10வது நாள் திருவிழா நாளை ஆராட்டு நிகழ்ச்சியோடு சித்திரை திருவிழா நிறைவு பெறவுள்ளது. மயிலாடுதுறை அடுத்த மாப்படுகை கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீ ஆலடி வலஞ்சுழி விநாயகர் கோவில், விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி கோவில், லட்சுமி நாராயண பெருமாள் கோவில், வீர ஆஞ்சநேயர் கோவில், கங்கையம்மன் கோவில் ஆகிய 5 திருக்கோவில்கள் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4ஆம் கால யாகசால பூஜை நிறைவுற்று பூர்ணகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை பட்டாச்சாரியார்கள், சிவச்சாரியார்கள் தலையில் சுமந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில்களை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேதங்கள் போத 5 கோவில்களின் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மாலையீடு பகுதியில் மவுண்ட் சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது.
இதில் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் 150க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர். இதில் 50 கிலோ, 60 கிலோ, 65 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ என 5 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆண்கள் தனது உடல் கட்டழகை பல உடற்பயிற்சிகள் மூலம் செய்து காண்பித்தனர். 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த ஆணழகன் போட்டியில் ஒவ்வொரு சுற்றிலும் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த ஆண்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியை ஏராளமான இளைஞர்கள் பார்த்து ரசித்து போட்டியில் பங்கேற்றவர்களை உற்சாகப்படுத்தினர். கேரளாவிலிருந்து கோழி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்ட வந்த ஈச்சர் வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியிலிருந்து கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டுக்கு ஏற்றி வந்து கொட்டி செல்கின்றனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நாச்சிபாளையம் பகுதியில் கோழி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மூலனூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வாகனத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.